உடல் தானம் குறித்து பல்வேறு மூட நம்பிக்கைகள் தற்போது உள்ள நிலையில் 93 வயதான பள்ளி தலைமை ஆசிரியர் உடல் தானம் செய்துள்ளார் என்பது திருப்பத்தூர் மாவட்டம் மக்களின் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தானம் என்று அழைக்கப்படும் உடற்கூறியல் தானம் என்பது ஒருவர் வழங்கும் இறுதி பரிசு எனப்படுகிறது. இத்தகைய பரிசு அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கல்விக்காக வழங்கப்பட்டு அதன் மூலம் மருத்துவ பராமரிப்பின் தரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது. ஏனெனில் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கல்வியில் மனித திசுக்களுக்கு மாற்றாக எதுவும் இல்லை என்பது பெரிய பற்றாக்குறையாக உள்ளது. மனித திசுக்களை பயன்படுத்துவதன் மூலம் பெறப்படும் அனுபவமும் கல்வியும் செயற்கை மாற்றுக்களால் வழங்கப்படும் எந்த ஒரு கற்றலையும் விட மிக உயர்ந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே ஆர்வமுள்ள எந்த ஒரு நபரும் வயது வரம்பின்றி தமது உடலை தாமாக முன்வந்து குடும்பத்தாரின் முழு சம்மதத்துடன் தானம் செய்ய எழுத்துப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகளில் தெரிவிக்கலாம். நன்கொடையாளரின் இறப்பிற்கு பிறகு தகுதி வாய்ந்த மருத்துவ அலுவலர்களிடம் இறப்பு சான்றிதழை பெற்று நன்கொடையாளரின் உடலை உடற்கூறியல் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது இதற்கான வழிமுறை. திருப்பத்தூரில் தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்காகவும் அவர்களின் கல்விக்காகவும் பெரும் சேவையாற்றிய 93 வயதான ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் விமலானந்தன் தனது உடலை வேலூர் கிறித்துவ மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கியுள்ளார். 1933 பிறந்த இவர் தனது 83வது வயதில் உடல் தானம் குறித்து விழிப்புணர்வு பெற்று தனது மனைவியுடன் சேர்ந்து இருவரும் தானம் அளிக்க எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளனர். உடல் தானம் அளிப்பதற்கு தற்போதைய தலைமுறையினரே தயங்கும் நிலையில் 90 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த நபர் உடல் தானம் செய்திருப்பது தங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் அனைவருக்குமான முன்னுதாரணம் என அவரது குடும்பத்தினர் பெருமையுடன் தெரிவித்தனர். ஆசிரியர் பணிதான் அவருக்கு மூச்சு உயிர். அவருக்கு நிறைய பசங்களை படிக்க வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு கல்வி உதவி பண்ணியிருக்காரு. இறந்த பிறகு என்னுடைய கண் தானமாக கொடுக்கணும். முழு உடலும் ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனைக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தணும். இதுதான் என்னுடைய இது. அதே மாதிரி என் மனைவியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கும் அதை ஒரு எழுதி பதிவு பண்ணி வச்சுருந்தார். 2026 ஒரு இயற்கை எழுதும் போது அதனுடைய மதிப்பு தெரிஞ்சது. அப்பா பண்ணதால் எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஆர்வம் வந்தது. 2016 அவர் உடல் தானத்தை செய்யணும் அப்படின்ற முடிவுக்கு அவர் எழுதி வச்சிருக்காரு. உடலை மண்ணில் போய் மக்கி இல்லைன்னா சாம்பலாகிற ஒரு உடலை இன்னைக்கு தானமாக கொடுத்து அதன் மூலமாக மருத்துவ மாணவர்களுக்கு அவர்களுடைய படிப்புக்கு விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஒரு வழிகோலுகிற ஒரு அடித்தளத்தை அவர் செஞ்சிருக்காரு. அது இந்த ஊரில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது மிகப்பெரிய விஷயம். முக்கியமாக அந்த தலைமுறையை சார்ந்த ஒரு மனிதரிடம் இப்படி ஒரு அபாரமான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்குகிற ஒரு சிந்தனை மேலோங்கி நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. ஒருவர் தனக்காக செய்தது அவரோடு அழிந்துவிடும், ஆனால் மற்றவர்களுக்கும் உலகத்திற்கும் செய்தது நீடித்து நிற்கும் என நிரூபித்து காட்டிய இவர் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாவார். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.